வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணுற மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட முட்டை பொடி மாஸ். இந்த மீன் குழம்பு நிறைய பேருக்கு சென்னை ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம், பூண்டு, குழம்பு தூள், புளி எந்த அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக உங்கள் வீட்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம என்ன தான் பெரிய மீன் போட்டாலும் இந்த சங்கரா மீன் போட்டு பண்ணுற மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு பிரமாதம். இந்த முட்டை பொடி மாஸ் பண்ணும்போது அந்த முட்டை ஓவர் குக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் ஒரு சூப்பரான ஸ்டைலில் எப்படி முட்டை பொடி மாஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் போரோஸில் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு காமிக்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? சங்கரா மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சங்கரா மீன் 1 கிலோ, சின்ன வெங்காயம் 150 கிராம், பூண்டு 25 பல்லு, தக்காளி 2 நம்பர், புளி 1 லெமன் சைஸ், தேங்காய் 3 பத்தை, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்புத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்த்தலாம். ஃபஸ்ட் நம்மக்கிட்ட இருக்க இந்த போரோசில் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல கடலெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் வெந்தயம் போடுறோம். வெந்தயத்தோட அளவு கம்மியாக இருக்கணும். அதே டைமில் வெந்தயம் கருகக்கூடாது. அப்படி கரிஞ்சால் கண்டிப்பாக என்ன வேணும், கசப்பு தன்மை வந்துடும். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் தாராளமாக போட்டிருக்கேன். இந்த ஃபிஷ் கறி பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த சென்னை மீன் கறி சொல்லுவாங்க. இந்த சென்னை மீன் கறிக்கு இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பூண்டு. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பூண்டு, சின்ன வெங்காயம், புளி, குழம்பு தூள் இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டாச்சு, பூண்டும் போட்டாச்சு, நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த வதக்கி வர பக்குவம் என்ன கேட்டேன், கரெக்டாக ஒரு 25% to 30% அளவுக்கு வதங்கணும். அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் தக்காளி போட ஆரம்பிக்கிறோம். இந்த தக்காளி நல்லா பழுத்த தக்காளி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் காய் ஓட்டமாக இருக்கிற தக்காளி யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த வெங்காயத்தோட தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறோம். இதுக்கு பிறகு குழம்பு தூள் யூஸ் பண்ணுறேன். இந்த குழம்பு தூள் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் குழம்பு தூள் போட்டு பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு. அப்படி இல்லாதவங்க சில்லி பவுடர் தனியாக தூள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு பிறகு புளி தண்ணி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுரும். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி தண்ணி ஊற்றின பிறகு கொதிக்க அந்த மசாலா நல்லா வெந்திருக்கும். அந்த வெங்காயம் தக்காளி முழுசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் தான் கரெக்டாக வரணும். இதுக்கு பிறகு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி போட்டிருக்கேன். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த குழம்பு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது தண்ணியாக இருக்கும். கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு வருதா? இப்போ பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொதிக்கிற டைமில் தண்ணியாக இருக்கும். அதாவது சூப் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த போரோசில் கடாயோட மூடியை போட்டு நல்லா கொதிக்கிட்டுன்னு சொல்லி விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இப்போ அந்த கிரேவி டெக்ஸ்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக வரணும். இன்னொரு கரண்டி எடுத்து நான் காமிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி புளிப்புத்தன்மை மசாலாவும் நல்லா வெந்து வந்திருக்கணும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால்.
தேங்காய் பேஸ்ட்டு போடாது, இந்த இடத்துல தேங்காய் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 3 பாத்து தேங்காய் சொல்லியிருக்கேன். அதில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த குழம்புல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தேவைப்பட்ட தண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சங்கரா மீன். இந்த சங்கரா மீன் நல்லா க்ளீன் பண்ணுறேங்க. அந்த குடல் பகுதி எல்லாத்தையும் எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக இந்த கிரேவியில் போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மீன் டைரெக்டாக குழம்புல போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். கரண்டியை வச்சு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொதிக்கிட்டுன்னு சொல்லி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக மீன் உடையாமல் சூப்பராக உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். இல்லை கரண்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீன் உடைஞ்சிரும். அப்போ அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் உங்களுக்கு கொடுக்காது. அந்த மீன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இப்போ ரெடியான அந்த மீன் குழம்பு அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான எக் பொடி மாஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாமா? இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 10 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நம்பர், பொடிசு நறுக்கிய பச்சை மிளகாய் 2 நம்பர், தக்காளி தேவையான அளவு, மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த எக் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வீட்டில் பண்ண தெரியும். பட் இருந்தாலும் எப்படி ப்ராப்பராக குக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த முட்டையை நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிட்டு 1 பை 1 நல்லா உடச்சி போட்டுருங்க. இந்த முட்டையை நல்லா உடச்ச பிறகு நல்லா பீட் பண்ணணும். முட்டை பொடி மாசம் இதில் என்னடா இருக்குது, குக் பண்ணால் ஈஸியாக ஆகிடும், 5 நிமிஷத்தில் குக் பண்ணலாம் சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனால் நல்லா பீட் பண்ணி முடித்த பிறகு குக் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம். இந்த முட்டையை நல்லா உடச்சி பீட் பண்ணி இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க போரோசிலோட ஃப்ரைங் பேன், அதுக்கப்புறம் ஆயில் டிஸ்பென்சர், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன் கேட்டால் பொடி மாசும் நல்லா தூளாக இருக்கணும். வெங்காயம் பெருசாகவும் இல்லை முட்டை பெருசாகவும் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் வெங்காயம் என்ன சைஸில் கட் பண்ணிடலாம் அதே சைஸில் முட்டையை நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால் இந்த வெங்காயம் போட்ட பிறகு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வதக்க ஆரம்பிக்கும். இந்த வதங்குற பக்கம் என்ன கேட்டால் கரெக்டாக 20% அளவுக்கு குக் பண்ணால் மட்டுமே போதும். ரொம்ப குக் பண்ண வேண்டாம். ஏங்கிட்டனா வெங்காயம் ரொம்ப குக் பண்ணால் உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாகும். அதே டைமில் அந்த வெங்காயம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் 20% அளவுக்கு குக் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துருக்கும். இப்போ வெங்காயம் வதங்குற பக்கம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை இதில் ஊற்ற போகிறோம். இந்த முட்டை ஊற்றும் போது உங்களோட அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேம் வைங்க. எடுத்த உடனே ஹை ஃப்ளேம் வச்சுன்னா முட்டை அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மீடியமான ஃப்ளேம் வச்ச பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல முட்டை ஊற்றின பிறகு சால்ட் போடலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடக்கூடாது சொல்லுவேன். ஏன் கேட்டிங்கன்னா சால்ட் இந்த இடத்துல போட்டிங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டையை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு உங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த முட்டை பேன் வந்து ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் உதிரியாக வர ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு உங்களோட கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கொத்த ஆரம்பிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த முட்டை வந்து உடைய ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த வெங்காயம் எப்படி கட் பண்ணி போட்டிங்களோ அது மாதிரி முட்டை நல்லா வரும். அதே டைமில் முட்டையை ஓவர் குக் பண்ணினா கண்டிப்பாக பொடிமா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கரெக்டான பக்கத்தில் குக் பண்ணி எடுத்துணும். இதுக்கு பிறகு உப்பு தேவையான போட்டிருக்கோம். மிளகுத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 6 டேபிள் ஸ்பூன் போடலாம். ரொம்ப காரமாக போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி எதுக்காக போட்டேன்னா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இதனால டேஸ்ட் மாறமாக கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் எதுவும் கொடுக்காது. ஆனால் அந்த தக்காளி மிளகும் கடிச்சு சாப்பிடும்போது அந்த புளிப்பு காரம் உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான முட்டை பொடி மாஸ் ரெடி. இந்த முட்டை பொடி மாஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த முட்டை குக் பண்ணுற பக்கம், வெங்காயம் வதக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணுங்கள், ஒரு சூப்பரான முட்டை பொடி மாஸ் உங்கள் வீட்டில் பண்ண முடியும். இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு அருமையான மீன் குழம்பு முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. என்னங்க பார்த்தீங்களா, இந்த சென்னை ஸ்டைலில் பண்ணுறது மீன் குழம்பும் அதுக்கப்புறம் இந்த முட்டை பொடி மாசம் எப்படி பண்ணுறதுலாம் தெரிஞ்சிருக்கும். இந்த போரோசில் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ணது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுச்சுன்னா அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு ஷெப்தீனா சொல்லி 10% சொல்லி ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கூப்பன் கோடை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையாக ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி பாய், டேக் கேர்.